ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டட் லெசன் தான் பார்க்க போகிறோம். லெட்டோட யூஸஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி லெசனில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட லெசன்ஸ் எல்லாமே நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மற்ற பிளேலிஸ்ட்ஸும் இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ now let's get started with today's lesson. லெட் அப்படின்றத மொத்தம் நம்ம 4 விதமாக யூஸ் பண்ணலாம். 4 யூசேஜஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் வந்து லெட்டை சாதாரணமாக ஒரு வேர்ப் கோ, ஸ்லீப், ஈட், ரைட் இது மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் விடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஐவி யூதேக்கு வெறும் வேர்ப் மட்டும் போடுவோம், ஹீ ஷீட்டுக்கு வேர்ப் ப்ளஸ் எஸ் போடுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஐவி யூதேக்கு லெட்டு வேர்புன்ற பிளேஸில் லெட்டு, ஹீ ஷீட்டுக்கு லெட் ப்ளஸ் எஸ், வேர்ப் ப்ளஸ் எஸ் பதிலாக லெட் ப்ளஸ் எஸ். ஸோ எப்போவுமே விடுன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று செய்ய விடுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவனை பேச விடு, அவனை எழுத விடு, இப்படி தானே நம்ம சொல்லுவோம். நான் அவனை பேச விடுவேன், நாங்கள் அவங்கள இதை செய்ய விடுவோம், அவன் என்ன செய்ய விட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு தான் என்ன சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி லெட் ப்ளஸ் எஸ்ஸா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து யாரை செய்ய விடுன்னு சொல்கிறோமோ அவங்களுக்கான அந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன செய்ய விடுனா மீ, நான் உன்னை செய்ய விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யூ, எங்களை அப்படின்னா ஆஸ், அவங்களே அப்படின்னா தெம், அவனைனா ஹிம், அவளைனா ஹர், அதனைனா இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன செயலை செய்ய விடுன்னு சொல்கிறோமோ அந்த செயல், அந்த வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் பேசிக்கலி ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணோன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். லெட்டோட பாஸ்ட் வேர்ப் வந்து லெட் தான். ஸோ இங்கே ஐவி யூத எல்லாத்துக்குமே லெட், அதுக்கப்புறம் யார் அந்த செயலை செய்ய விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் என்ன செயலோ அந்த வேர்பு. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி நீங்கள் நார்மலாக ஒரு வேர்பு நீங்கள் எப்படி எல்லா டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லெட்டே யூஸ் பண்ணலாம். சரிங்களா, முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது லெட்டோட V1, V2 அண்ட் V3 ஃபார்ம் எல்லாமே லெட்டு தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டென்ஸில் அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்னால் வில் ப்ளஸ் வேர்ப் இல்லையா. ஸோ வில் ப்ளஸ் லெட், அப்புறம் ஃபாலோட் பை ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் த ஆக்ஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஏன் நிறைய பேருக்கு இந்த லெட் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ அவனை படிக்க விடு அப்படின்னு இருக்குது. பட் இந்த நீன்ற சப்ஜெக்டை நம்ம நிறைய நேரம் சொல்ல மாட்டோம், அவனை படிக்க விடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் யூ சொல்லாமல் லெட் ஹிம் ஸ்டடின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து லெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இதுதான் வந்து நிறைய பேருக்கு டவுட். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லைங்க, நிறைய சென்டென்சஸில் வந்து நம்ம யூன்ற சப்ஜெக்ட்ஸை சொல்ல மாட்டோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறோம், ஓகே, இல்லை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம யூன்ற சப்ஜெக்ட் கிட்ட தான் சொல்லுவோம். ஆனால் அதை வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிளிசிட்டாக அந்த சப்ஜெக்டை சொல்லி நம்ம பேச மாட்டோம். அதே மாதிரி சென்டென்ஸ் தான் இந்த லெட் யூஸ் பண்ணி பேசுகிற சென்டென்சஸும். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ்னு ஒரு பேர் கூட இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த நீன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் லெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதே லெட்டை வந்து நான் விடு அப்படின்ற அர்த்தத்தில் எல்லா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியுமே பேசலாம். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீன்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீ ஒருவரை ஒரு செயலை செய்ய விடு இப்படின்ற அர்த்தத்தில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ அவனை படிக்க விடு. ஸோ சாதாரணமாக அவனை படிக்க விடுன்னு தான் சொல்லுவோம். அதனால் லெட் ஹிம் ஸ்டடி. ஆக்சுவல் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா யூ லெட் ஹிம் ஸ்டடி. ஸோ யூன்ற சப்ஜெக்டை நம்ம வெளிப்படையாக சொல்லாததுனால லெட் ஹிம் ஸ்டடி. அவளை போக விடு. ஸோ அதுவும் யூ அப்படின்ற சப்ஜெக்ட் தானே சொல்கிறோம். ஸோ யூ அவங்க தான் விடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ லெட் ஹர் கோ. ஸோ யூவை சொல்லாததுனால லெட் ஹர் கோ. அவளை போக விடாதுன்னு நம்ம நெகட்டிவில் சொல்லணும் அப்படின்னா டோன்ட் லெட் ஹர் கோ, டோன்ட் யூஸ் பண்ணிக்கணும் முன்னாடி. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிளோட நெகட்டிவில் எப்போவுமே டோன்ட் அல்லது டசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே யூன்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், என்ன பேச விடு, லெட் மீ ஸ்பீக். என்னை அப்படின்றதுனால மீ யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்ம யூ கிட்ட தான் சொல்கிறோம். ஸோ முன்னாடி சப்ஜெக்ட் வந்து யூ லெட் மீ ஸ்பீக்குன்னு சொல்லலை. யூ வந்து இங்கே சைலண்ட்டாக இருக்குது, ஹிடன் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ லெட் மீ ஸ்பீக் தான். அவங்கள கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடு, இல்லைனா அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு. லெட் தெம் டேக் சம் ரெஸ்ட். ஓகே, அவர்களைன்னு இருக்கிறதுனால தெம் யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் தெம் டேக் சம் ரெஸ்ட். அவனை தூங்க விடு, லெட் ஹிம் ஸ்லீப். ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட் பக்கத்தில் ஐவி யூதே ஹீ ஷீட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐவி யூதே ஹீ ஷீட் எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், அதெல்லாம் சப்ஜெக்ட் பிளேஸில் சென்டென்ஸோட பிகினிங்கில் தான் வரணும். இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, அதை நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா. மீ, யூ, அஸ், தெம், ஹிம், ஹர், இட், இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். நெகட்டிவில் என்ன பேச விடாதுன்னு சொல்லும் போது டோன்ட் லெட் மீ ஸ்பீக், டோன்ட் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடாத, டோன்ட் லெட் தெம் டேக் ரெஸ்ட்.
ரெஸ்ட் எடுக்க விடுனா let them take rest, விடாதுனா don't let them take rest. அவனை தூங்க விடாத, don't let him sleep. ஓகே, ஸோ இப்போது நீன்ற சப்ஜெக்ட் கிட்ட நம்ம ஒரு செயலை செய்ய விடு, யாரையாவது ஒருத்தரை ஒரு செயலை செய்ய விடுன்னு சொல்கிறதுக்கு என்னன்றதை பார்த்தோம். இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். நான் அவனை தூங்க விடுவேன், நான் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஐ சப்ஜெக்ட், லெட்டுன்றதா வேர்ப். ஐ லெட் யாரை விடுவேன், ஹிம். என்ன செய்ய விடுவேன், ஸ்லீப். ஐ லெட் ஹிம் ஸ்லீப். ஓகே, நான் தினமும் அவனை கொஞ்சம் அதிக நேரம் தூங்க விடுவேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்க விடுவேன். ஐ லெட் ஹிம் ஸ்லீப் அ லிட்டில் லாங்கர் எவ்ரி டே. ஐ லெட் ஹிம் ஸ்லீப் அ லிட்டில் லாங்கர் எவ்ரி டே. ஸோ இது ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்கிறதுனால ஐ லெட். ஓகே, வேர்ப் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். நேற்று நான் அவனை தூங்க விட்டேன் அப்படின்னு பாஸ்ட்டில் சொல்லும் போதும் லெட்டோட பாஸ்ட் வந்து லெட் தான் இல்லையா. ஸோ அதனால் ஐ லெட் ஹிம் ஸ்லீப் எஸ்டர்டே. எங்கள் அம்மா என்ன தூங்க விடுவாங்க டெய்லி. மை மாம் லெட்ஸ் மீ ஸ்லீப். மை மாம் லெட்ஸ் மீ ஸ்லீப். ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டோட யூசேஜ்னா எப்போவுமே நடக்கிற ஆக்ஷன் இல்லையா. ஸோ அதனால் இங்கே எப்போவுமே எங்கள் அம்மா என்ன தூங்க விடுவாங்கன்னு சொல்லும்போது மை மாம் லெட்ஸ் மீ ஸ்லீப். எங்கள் அம்மா என்ன தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவில் சொல்லணும்னா மை மாம் டசன்ட் லெட் மீ ஸ்லீப். ஏன்னா லெட்ஸ் இருக்கிறதுனால டசன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, மை மாம் டசன்ட் லெட் மீ ஸ்லீப். அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விடுவார். மை டேட் லெட்ஸ் மீ கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எப்போவுமே என்னை ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விடுவார், அம்மா தான் விட மாட்டாங்க. அப்பா எப்போவுமே பெர்மிஷன் தருவார், அலோவ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் மை டேட் லெட்ஸ் மீ கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கும் எல்இடி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்இடி இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து லெட் அஸோட கண்ட்ராக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்க லெட்ஸ் வந்து எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இது வேர்ப் ப்ளஸ் எஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதுனோன்னா அது தப்பு. இதே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விட மாட்டாங்க. மை டேட் டசன்ட் லெட் மீ கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரைட், அப்பா நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விட்டாங்க. பாஸ்ட்டில் சொல்லும் போது மை டேட் லெட் மீ கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டர்டே. ஸோ இந்த இடத்துல லெட் வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் ஆகிருக்கு. அப்பா நாளைக்கு என்னை ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விடுவாங்க. மை டேட் வில் லெட் மீ கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ. லெட்டோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்த்தோம். இப்போது லெட்டை ஒரு வேர்பாக எப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூடவும் எல்லா டென்சஸ்லேயும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். யூன்ற சப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணும்போது மட்டும் யூவை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா யூ கிட்ட சொல்லும் போது மட்டும் அது ஒரு கமாண்டாவோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டாவோ இருக்குன்றதுனால அந்த யூவை நம்ம சொல்ல மாட்டோம். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே மற்ற எல்லா வேர்புக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற அதே மெத்தட் தான். ஓகே, இப்போ அடுத்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்றதுக்கு நம்ம லெட் மீ யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் பார்க்குறேன். ஸோ நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்ற இடத்துல இங்கே நான் பார்க்குறேன் அப்படின்ற செயலை செய்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், லெட் மீ சி. லெட் மீ சி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லெட் மீ எக்ஸ்பிளைன். சிம்பிள். ஸோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அப்போ நீங்கள் போய் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரப்போசல், நான் ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ யூஸ் பண்ணி சொல்லலாம். நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஸோ நீங்கள் பேசுனீங்களா, அவன் கேட்கலையா, ஓகே நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், லெட் மீ டாக் டு ஹிம். நான் என்னோட கலெக்ஷன்ஸை உனக்கு காட்டுறேன், லெட் மீ ஷோ யூ மை கலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த யூடியூப்பில் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட் மீ ஷோ யூ மை ஷூ கலெக்ஷன், லெட் மீ ஷோ யூ மை பேக் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் என்னோட இந்த கலெக்ஷன்ஸை உங்களுக்கு காட்டுறேன். நான் செய்கிறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறதுக்கு லெட் மீ டூ. நான் போய் பார்க்குறேன், லெட் மீ கோ அண்ட் சி. ஸோ இதுதான் லெட்டோட ரெண்டாவது யூசேஜ். அதாவது நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்றதுக்கு லெட் மீ அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம். அதே மாதிரி நாம் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் அஸ் இல்லைனா லெட்ஸ். ஸோ இந்த லெட்டஸோட கான்ட்ராக்ஷன் தான் லெட்ஸ். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள், நாம் ஒரு விஷயத்தை செய்யலாம், நாம் ஒரு படம் பார்க்கலாம், லெட்ஸ் வாட்ச் அ மூவி. நாம் வெளியே போகலாம், லெட்ஸ் கோ அவுட். நாம் இதை பற்றி அப்புறமா பேசலாம், லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் லேட்டர். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் லேட்டர். ஸோ இதை நெகட்டிவில் நீங்கள் சொல்லும்போது இதுக்கு டோன்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணுன்னா லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் லேட்டர். இதை பற்றி நம்ம அப்புறம் பேச வேணாம், லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் லேட்டர். நம்ம வெளியே சாப்பிடலாம், லெட்ஸ் ஈட் அவுட். நம்ம வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ அண்ட் ஈட் அவுட் ஆர் லெட்ஸ் ஈட் அவுட். நம்ம வெளியே சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் நாட் ஈட் அவுட், லெட்ஸ் நாட் ஈட் அவுட். நம்ம ஏதாவது செய்யலாம், லெட்ஸ் டூ சம்திங். ஸோ நாம் ஏதாவது செய்யலாம், நம்ம பங்குக்கு நாம் ஏதாவது செய்யலாம், நம்ம ஏதாவது செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படிலாம் சொல்கிறதுக்கு லெட்ஸ் டூ சம்திங், லெட்ஸ் டூ சம்திங். நம்ம எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் நாட் டூ எனி திங். எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லும்போது எனி திங் தான் நம்ம யூஸ் பண்ணோம், லெட்ஸ் நாட் டூ எனி திங். ஓகே, ஸோ லெட்டோட தேர்ட் யூசேஜ், அதாவது நாம் ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்றதுக்கு லெட்ஸ் இல்லைனா லெட் அஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்த்தோம். லெட்டோட லாஸ்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லைனா ஏதாவது ஒன்று ஒரு செயலை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அவன் பேசட்டும். ஓகே, அவன் ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யட்டும்னு சொல்கிறோம், அவன் பேசட்டும், லெட் ஹிம் டாக்.
ஓகே, என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அவன் பேசட்டும் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோம், அவனை பேச விடு, அவன் பேசட்டும் தான் மீன் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே அவனை பேச விடு இல்லைனா அவன் பேசட்டும், இதுதான் அதோட அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதுக்கு லெட் ஹிம் டாக். அவள் பாடட்டும், லெட் ஹர் சிங். அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அவங்க போகட்டும், லெட் தெம் கோ. அது இருக்கட்டும், லெட் இட் பி. அது இருக்கட்டும், லெட் இட் பி. ரிசல்ட் வரட்டும், லெட் த ரிசல்ட் கம். ரிசல்ட் வரட்டும், அப்புறம் ஒன்று பார்த்துக்கிறேன், ரைட்? ஸோ லெட் த ரிசல்ட் கம். போட்டி தொடங்கட்டும், லெட் த கேம் பிகின். ஆல்ரைட். ஸோ லெட்டோட 4 யூசேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே நான் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஷின்ஸை படிக்கலாம். நான் முயற்சி செய்கிறேன். நாங்கள் நாளைக்கு உன்னை போக விடுவோம். நாம் கேட்கலாம். கவுண்ட் டவுன் தொடங்கட்டும். என் ஃப்ரெண்டு என்னை அவன் மொபைலை யூஸ் பண்ண விடுவான். ஓகே, ஸோ இந்த 5 சென்டென்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கிற லெட்டோட 4 யூசேஜஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு தடவை வீடியோவை பார்த்துட்டு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூல் கெட் இட் ஆல் கரெக்ட். A big round of applause and a big thanks to all those who try and comment your answers. It matters to me a lot. Keep trying, keep commenting your answers. Okay, next video will meet பண்ணலாம். Till then, take care and bye.